राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय भोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय। राधे कृष्णा। द्वारका யாத்திரையில அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருந்ததுனால சமர்த்த ராமதாசருடைய சரித்திரம் சில தினங்களாக ரெக்கார்ட் பண்ணவும் இல்லை, போஸ்ட் பண்ணவும் இல்லை. கடைசியா 7ஆம் தேதி சாயங்காலம் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். அப்புறமா இன்னைக்கு தான் 13ஆம் தேதி தான், கிட்டத்தட்ட 8, 9, 10, 15 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் சமர்த்த ராமதாசருடைய சரித்திரம். ஒருவேளை இப்படி யோசிக்கலாமோ, கிருஷ்ணனுக்கு தாய் இந்த இடத்துல வந்தா நீ என் வைபவம் சொல்லு அப்படின்னு நினைச்சுட்டானோ தெரியல, இருக்கலாம், எப்படியோ ஒண்ணு. ஏன்னா சில இடங்கள்ல பகவான் ரொம்ப பொசசிவா இருக்கான். அது ஒரு லீலை வச்சுக்கோங்களேன். இது நான் ரெக்கார்ட் பண்ணாததுக்கு சமாதானம் சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அப்படியும் இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சிந்தனை. எது எப்படி இருந்தாலும் 5 நாள் துவாரகா தரிசனம். கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷம் கழிச்சு நான் இப்பொழுதுதான் துவாரகா போனேன். சில பக்தர்கள் கூட வந்தார். நிறைய பேருக்கு அது ஒரு வருத்தம் உண்டு. என்ன சொல்றதே கிடையாது, குரூப்ல போடுறதே கிடையாது. நான் அழைச்சிட்டு போறதெல்லாம் ஒரு 20 பேர் 30 பேர், மேக்சிமம் போனா 35 பேர் இருப்போம். நான் கிளம்புவேன் கூட, யாரா வரேன்னா முன்னாடி யாரோ சொன்ன சில பேருக்கு சொல்லுவேன். அது எந்த சமயத்தை யாருக்கு சொல்றேன்னு எனக்கே தெரியாது. முன்னாடியே சொன்னவர்கள் சில பேருக்கு அப்பப்போ மெசேஜ் அனுப்புவேன், வரையலான்னு கேட்பேன். அப்படிதான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். சரியா? முன்னாடியே யாராவது சொல்லியிருந்தேன்னா திரும்பி ஒரு மெசேஜ் போடுவோம். கட்டாயம் எப்பயாவது போகும்போது சங்கல்பம் ஆகும்போது சொல்கிறேன். கட்டாயம் பகவத் சங்கல்பம். அப்படியே இல்லைனா கூட நீங்கள் யார் கூடயா போயிட்டு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்னென்ன இடம் போகணுன்ற விஷயத்தில் நான் சொல்கிறேன். அழகாக போயிட்டும் வரலாம். என் கூட தான் வரனாலும் போகலாம். கட்டாயம் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருங்க. பகவான் கருணாசாகரன் நடத்தி கொடுப்பாங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ சில வருஷமாக கேட்டுட்டு இருக்கா. இப்போ தான் என் கூட வர ஆரம்பிச்சிருக்கா. நான் 30-35 பேர் இவ்வளோதான் அழிச்சுட்டு போயிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. சரியா? அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். யாருக்கும் சொல்லலை, பெருசாக வெளியில் சொல்கிறதே கிடையாது. அதுதான் உண்மை. போயிட்டு வீடியோ போடுவேன், போயிட்டு வந்தேன்னு சொல்வேன். போகும் பொழுது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. பகவான் எப்போ சொல்லலாம், அப்போ திடீர்னு பிளான் பண்ணுவேன். நான் வகைடா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பிளானிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. திடீர்னு பிளான் பண்ணுவோம், கடகடன்னு அப்படி போயிட்டு வருவேன். அதனால தான் பெருசாக போடுறது. ஏன்னா நிறைய பேருக்கு அது முன்னாடியே சொன்னா தான் லீவ் எடுக்கவோ இல்லாட்டி கிளம்புறதுக்கோ சௌகரியங்கள் இருக்கும். பார்ப்போம் வருங்காலத்தில் பகவான் எப்படி நடத்துறான்னு பார்ப்போம். சரியா? சமர்த்த ராமதாசன் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு கிளம்பிட்டான். சாவதான் அப்படின்ற அந்த வார்த்தை. அந்த குழந்தை அங்கிருந்து கிளம்பியாச்சு. பல ஊர்கள், பக்கத்து ஊர் அடுத்த ஊர் தாண்டி வரான். அப்படி வரும்பொழுதுதான் சந்த் ஏக்நாத் மகாராஜருடைய பைதன் அந்த ஊருக்கு ஒரு ராத்திரி ராமதாசன் அப்படியே சொல்லலாம், சின்ன பையன் தான் அப்ப, தங்கினான். அழகா அந்த சாநித்தியத்தை, ஏகநாதருடைய தபஸ அவனால உணர முடிஞ்சது. நிஜமாவே மகாத்மாக்களுடைய தபஸ் மிக 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 பெரியது.
உங்களுக்கு ஒருவேளை சில இடங்கள்ல உணரவே முடியலன்னா கூட ஜஸ்ட் அந்த இடத்துக்கு போங்க. பெருசா மனசுல ஒரு லயம் இல்லை, ஒரு பெரிய பக்தி இல்லை, ஒரு பெரிய ஸ்ரத்தையே இல்லை அப்படின்னா கூட ஜஸ்ட் போயிட்டு வாங்கல. அந்த இடத்துக்கு போயாச்சுனாலே உங்களுக்கு தெரியாமலேயே அந்த இடத்தினுடைய மகாத்மியம் எப்படியோ உங்க சரீரத்துக்கும் புத்திக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்துடும். அது காட்டி கொடுத்துரும். சரியா? பயப்படவே வேண்டாம். இப்போ கொடைக்கானல்லாம் போனோம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு குளிர் பிரதேசம் போனால் தானா அந்த குளிர் வர்றது இல்லையா? நமக்கு அந்த குளிரே தெரியவில்லை அப்படின்னாலும் கூட. சரியா? அதனால நானும் ஒரு இடத்துக்கு போனா சரி போயிட்டு வாங்கும். பெருசா சத்தையே இல்லைனாலும் சரி அந்த பக்கம் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா போயிட்டு வாங்கும். நீ எங்க எந்த பக்கம் எங்க கல்யாணம் காட்சி எதுக்கு போனாலும் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் இதெல்லாம் முடிஞ்சா பார்த்துட்டு வாங்கும், தப்பில்லை. சரியா? இந்த குழந்தை அங்கிருந்து கிளம்பியாச்சு. பைட்டன்ல ஒரு ராத்திரி தான் இருந்தான். அடுத்து இன்னொரு கிராமத்துக்கு போனான்னு சொன்னேன். அந்த ஒரு கோரமான பிரேதங்கள் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு பார்த்தோம். பயம் வந்தது, வருத்தம் வந்தது, கவலை வந்தது, அழுகை வந்தது, இது மாறணும்ன்ற எண்ணமும் வந்தது. அடுத்த நாள் அங்கிருந்து கிளம்புறான். மனசுக்குள்ள இன்னும் தீர்மானமா ராமனோட இடத்துல நிறைய பிரார்த்தனை பண்ணணும். ராமராஜ்யம் ஸ்தாபிதமாகணும். இதேதான் திரும்பவும் நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல தெளிவா கவனம் வச்சோம்னா போதும். புரியுறதா? உங்களுக்கு என்ன வேணும்? இது இப்படி இருக்கு, அது அப்படி நடக்கிறது, இது இப்படி நடக்கல, இவர்கள் இப்படி நடந்துட்டார்கள், அது அப்படிதான், இந்த உலகம் இப்படித்தான். நீங்க பண்ண வேண்டியது உங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை வேணும், எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும், அதுல கவனம் வேண்டும். உலகத்துல அவ்வளவோ நடக்கிறது. புறா அதோடைய வாழ்க்கைய இப்ப எத்தனையோ இடங்கள்ல மரங்கள் செடிகள் கொடிகள்ல தான் நிறைய பறவைகள்லாம் கூடு கட்டுறது. சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் பறவைகள்லாம் உண்டு, அதெல்லாம் செடியில கூடு கட்டும். செடியில கூடு கட்டுமானா அப்படி கட்டும். அது சிலதெல்லாம் சில பறவைகள் நான் பார்த்திருக்கேன். காட்டு எருமைகளுடைய 2 கொம்புக்கு நடுவுல கூடு அமைச்சு அதுல இருக்கும். அதுல குஞ்சு போட்டு அது முட்டை போட்டு அது குஞ்சு பொரிக்கும். நீங்க எங்கேயாவது சும்மா கூகுள்ல போட்டு பாருங்க, பேர்ட்ஸ் நெஸ்ட் ஆன் பைசன் ஹார்ன் அப்படின்னு போட்டு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் உண்டு. சில இந்த புறாக்கள்லாம் நீங்க பார்த்தா முக்கால்வாசி நாங்கள்லாம் இப்ப பிளாட்ல தானே இருக்கோம். மெட்ராஸ்ல, மெட்ராஸ் பாம்பே இங்கெல்லாம் தான் நிறைய நான் பார்த்துருக்கேன். எங்கெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகள் அபார்ட்மெண்ட்ஸ் ஃபிளாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் கரெக்டா பார்த்தோம்னா இந்த ஏசி யூனிட் வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல தான் அந்த புறா கூடு கட்டிடும். புறா கூடு கட்டக்கூடாதுன்னு சொல்லி வலையெல்லாம் போட்டு வைப்போம். முக்கியமா அணில் அண்ட் புறா இதுதான் பண்ணும். அப்ப அதுக்கு ஒரு வாழ்க்கை, அதாவது மரம் செடி கொடிகள் இல்லைன்னா கூட ஒரு ஜன்னல் பக்கத்துல ஒரு சன்ஷைட்ல கூட அதனால வாழ முடியாது. அப்ப அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை அவைகள் வாழ்கின்றது. அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த வாழ்க்கையை நீங்க வாழுங்கள். மார்கழி மாசம் வருது, திருப்பாவை, உங்களுக்கு எப்படி ஆனந்தமோ அப்படி அனுபவிங்க. அடுத்தவா அப்படி அனுபவிக்கிறா, அடுத்தவா அப்படி சொல்றா, அதுக்காக நான் அப்படி சொல்றேன்னு பண்ணல. உங்களுடைய சுயத்தை நீங்கள் இழந்துடுவீங்க. உங்க சுயத்தை இழந்தாச்சு அப்படின்னா வாழ்க்கை ரசமா இருக்காது. உங்களுக்கு ஒரு தனித்தன்மை, யுனிக்னஸ் உண்டு, அது அப்படியே இருக்கட்டும். அதுதான் உங்களுடைய அடையாளம். உலகம் அதை ஏற்றுக்கொள்கின்றது, கொண்டாடுகின்றது, மரியாதை செய்கின்றதுன்னா செகண்டரி. உங்களுடைய தனித்தன்மை எப்படி நீங்க வாழ்ந்துட்டு போயிடுவோம். நம்ம தான் குள்ள நரி, தந்திர நரி எல்லாம் சொல்றோம்.
ஆனா அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு தானே இருக்கு இல்லையா? அப்ப இவர் பார்த்தார், நான் தான் கவனம், இன்னும் பகவானிடத்துல கவனம் வைக்கணும், இன்னும் எனக்கு வேண்டியதை நடத்திக்கணும். ஒவ்வொரு ஊரா தாண்டி தாண்டி இந்த பிள்ளை போறான், ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு கிராமத்துல தங்குறான். எல்லா இடங்கள்லையும் அவன் பார்த்து புரிஞ்சின்றது ஜனங்களுக்கு மனோபலம் இல்லை. அதாவது சூழ்நிலை கைதிகள்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். நான் என்ன பண்ணட்டும், அவ்வளவுதான், அப்படியே சிச்சுவேஷன் அமைஞ்செடுத்து அப்படியே வாழ பழகிட்டேன். சூழ்நிலை கைதிகளாக மக்கள் இருக்கார்கள் மட்டும் அவனுக்கு என்ன புரிஞ்செடுத்து. சூழ்நிலை கைதிகளா இருக்க இடத்துல போய் நான் என்னத்த பக்தியை சொல்லி என்னத்துல அவளுக்கு புரிய வைக்கிறது? இவாளுக்கு முதல்ல மனோபலம் கொடுக்கணும். மனோபலம் வரணும், புத்தி பலம் வரணும், தேக பலம் வரணும். இது மூணும் இருக்கணும். அப்பதான் அவர்களுடைய இவர்களால பக்தியினுடைய ஆழத்தை அனுபவத்தை உணர முடியும். அவருடைய மைண்ட்ல இப்படி ஒரு தாக்கம். எத்தனையோ மகாத்மாக்கள் உண்டு. என்ன, ஒவ்வொருத்தரும் உலகத்திற்கு ஒவ்வொரு விதமான பாடங்கள் வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவர்கள் இந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கு, இதை மாற்றணும் அப்படின்னு அதை பேஸ் பண்ணி அந்த காலகட்டத்துக்கு தகுந்தாற் போல அழகா சனாதன தர்மத்திலிருந்து விஷயங்களை எடுத்து சொல்றார்கள். இப்ப ஆதிசங்கர பகவத் பாதர் வந்த சமயத்துல பிரம்மன்ற ஒரு விஷயத்தையே கேலியா பண்ணிட்டு இருந்தார், கேலி பேசிட்டு இருந்தார். அப்பதான் சங்கரர் வந்து பிரம்ம சத்தியம் அப்படின்னு அந்த வாக்கியத்தை எடுத்துட்டு வந்து ஜனங்களுக்கு பிரம்ம வைபவத்தை புரிய வச்சார். அடுத்ததா வந்த சுவாமி ராமானுஜர் அழகா சரணாகதி சுலபம் அப்படின்னு அழகான அந்த வைபவத்தை பிராதான்யமா வச்சிருந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணார். பின்னாடி வந்த ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் கலியுக தர்மம் அப்படின்னு அதை பிராதான்யமா எடுத்துட்டு ஜனங்களுக்கு பக்தி பிரபாவத்தை சொன்னார்கள். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய தியானம் அவர்கள் வந்த காரியத்துக்கு தகுந்தாற் போல அந்த உபதேசங்கள்ல மாறுதல் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு முரண்பாடா கூட சமயத்துல இருக்கும். நாம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு குரு இருப்பார் இல்லையா, அந்த குரு சொல்றத ஃபாலோ பண்ணிட்டு போறோம் இல்லையா. உங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கிற விஷயங்களை பண்ணிட்டு பக்தி பண்ணிட்டு லிவ் யுவர் லைஃப். உங்களுக்கு கன்வின்சிங் இல்லாத விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லை ஒதுங்கிடுங்க. அதுக்கு மேல அதை ஆராய்ச்சி பண்ணியோ இல்லாட்டி அதை வந்து கண்டம் பண்ணியோ இல்லாட்டி அது தேவையில்லைன்னு வாதம் பண்ணியோ நேரத்தை விரயம் பண்ணாதீங்க. அதை ப்ரூவ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு வர்றது அப்படின்னா பகவான் அப்போ தானா ப்ரூவ் பண்ண வைப்பான். எல்லா இடங்கள்லையும் நீங்க வந்து எல்லாருக்கும் இதை புரிய வைக்கிறது இல்லாட்டி ஒரு சோசியல் மீடியாவில் அதை பத்தி பேசுறது அவசியமானு நீங்க தான் பார்த்துக்கணும். சரியா? உங்களுடைய நிம்மதியும் சாந்தியும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் திருப்தியும் சிரிப்பும் குதூகலமும் உற்சாகமும் அப்பாடா வாவ் அந்த வாவ் அப்படின்ற அந்த ஒரு சுகமும் ரொம்ப முக்கியம். சமர்த்த ராமதாசர் ஒவ்வொரு கிராமமா தாண்டி 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 கடந்து கடந்து கோதாவரி நதிதீரம் வழியா போய் 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 பஞ்சவட்டி க்ஷேத்திரத்தை அடைகிறார். பஞ்சவட்டி ரொம்ப விசேஷமான ஒரு இடம். ஸ்ரீமத் ராமாயணத்துல பஞ்சவட்டி ரொம்ப முக்கியமா ராம வைபவத்துல பஞ்சவட்டியை சொல்றது உண்டு. இந்த பஞ்சவட்டி ஸ்ரீமத் ராமாயணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம். அகஸ்திய முனிவரை பகவான் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் அகஸ்திய முனிவரை பார்த்து கேட்கிறான், கிம் து வியாதிஷ மேதேசம் சோதகம் பகுகானனம் யத்ராஸ்ரமபதம் கிருத்வா வசேயம் நிரத சுகம். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆரண்ய காண்டத்துல 13வது சர்க்கம். அதுல பகவான் கேட்கிறான்,
எந்த இடத்துல நான் ஒரு ஆசிரமத்தை அழகா ஒரு இடத்த பர்ணசாலை மாதிரி கட்டிண்டு கவலை இல்லாம சுகமா நான் வசிப்பேனோ, நல்ல ஜலம் இருக்கணும், நிறைய அடர்ந்த மரங்கள் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு இடத்த நீங்க சொன்னா எனக்கு பாக்கியமா இருக்கும்னு பகவான் ராமச்சந்திரமூர்த்தி அகஸ்தியரை கேட்க, அகஸ்தியர் இப்படி யோசிக்கிறாராம். ததோ அப்ரவீன் முனிஸ்ரேஷ்டக சுத்வா ராமஸ்ய தத்வசக தியாத்வா முகூர்த்தம் தர்மாத்மா தீரோ தீரதரம் வசக. தர்மாத்மாவும் ஆத்ம ஞானியுமான முனிசிரேஷ்டரான அகஸ்தியர் ராமச்சந்திரமூர்த்தி சொன்னதை கேட்டு கொஞ்ச நேரம் அப்படி யோசனை பண்ணிட்டார். எந்த இடம்லாம் யோசனை பண்ணிட்டு அதன் பிறகு இந்த வாக்கியத்தை சொன்னார். அதாவது இந்த ராமாயணத்தோட முக்கியமான விஷயம் ராவணவதம். ஸோ எந்த இடத்துல ராமன் தங்கினா ராவணவதத்திற்கான காரியங்கள் நடக்குமோ அந்த இடத்த யோசிச்சு சொல்லணும் இல்லையா? அதனால கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாராம். இதோ தியோஜனே தாத்தக பகுமூல பலோதக தேசோ பகுமிருக ஸ்ரீமான் பஞ்சவடி அபிவிஸ்ருதக. தாத்தா குழந்தை பகுமூல பலோதக, நிறைய கிழங்குகள் பழங்கள் நல்ல ஜலம், அது மாதிரி பகுமிருக நிறைய மான்கள், அழகானதான பஞ்சவட்டின்னு ஒரு இடம் இங்கிருந்து ஒரு 2 யோஜனை தூரத்தில் இருக்கடா கண்ணா, அங்க போய் நீ இரு சரியா? தத்ர கத்வா ஆசிரம பதம் கிருத்வா சௌமித்ரீனா சக ரம்ஸ்யசே துவம் பிதுர்வாக்கியம் யதோக்தம் அனுபாலயன்னு. நீ அந்த இடத்துல போயிட்டு அழகா ஒரு பர்ணசாலையெல்லாம் கட்டிண்டு அப்பா சொன்ன வார்த்தையெல்லாம் காப்பாத்திண்டு லக்ஷ்மணனோட சௌக்கியமா அங்க இரு சரியா? ரொம்ப விசேஷம் தான் குழந்தை. அத்தச்ச துவாம் அகம் ப்ரூமி கச்ச பஞ்சவட்டீம் இதி. ஆகையால் நான் சொல்றேன் உன்ன இங்கிருந்து பஞ்சவட்டிக்கு போ அப்படின்னு உனக்கு ஆக்ஞ பண்றேன் அப்படின்றார். சொல்லிட்டு அவரே சொல்றார். சஹி ரம்யோ வனோத்தேஷோ மைதிலி தத்ர ரம்ஸ்யதே சதேஷः ஸ்லாகனீயஸ்ச ந அதிதூரே ச ராகவ. ராகவா, அந்த வனப்பிரதேசம் மனோகரமானதுரா, ரொம்ப ஸ்லாகிக்கும்படியா இருக்கு. இங்கே 2 யோஜனை தூரம்தான். சீதையும் சந்தோஷப்படுவா. கோதாவரியாக சமீபே ச மைதிலி தத்ர ரம்ஸ்யதே பிராஜ்யமூல பலச்சைவ நானாத்விஜ கணாயுதக. அங்க நிறைய பழம் கிழங்கெல்லாம் இருக்குடா குழந்தை. நிறைய பறவைகள், விதவிதமான பறவைகள் இருக்கு. கோதாவரி நதி தீரத்தில் இருக்கு. தத்ர மைதிலி ரம்ஸ்யதே, மைதிலி ரொம்ப சந்தோஷப்படுவா. விவிக்தச்ச மகாபாஹோ புண்ணியோ ரம்யஸ்ததைவ ச. மகாபாகுவே, ரொம்ப ஏகாந்தமான இடம், புண்ணியமான இடம், வசதியான இடம் சரியா? பவான் அபி சதாரஸ்ச சக்தஸ்ச பரிரக்ஷணே அபி சாத்திர வசந்திராம தாபசான் பாலயிஷ்யசி. ஸ்ரீராமா, உலக ரட்சணையில் ரொம்ப சமர்த்தனான நீயும் மனைவியோட வச்சுட்டு தபஸ்விகள் எல்லாம் காப்பாத்து சரியா? அப்படி போ. அந்த பஞ்சவட்டி ரொம்ப விசேஷமான ஒரு இடம் அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷமா ராமச்சந்திரமூர்த்தி சீதையோட லக்ஷ்மணனோட பஞ்சவட்டியும் சமாஹிதௌ அழகா பஞ்சவடியை நோக்கி நடந்தார்கள். பஞ்சவட்டி வடம் அப்படின்னா ஆலமரம்னு அர்த்தம். 5 ஆலமரங்கள் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு பஞ்சவடி க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். பஞ்சவடி 5 ஆலமரங்கள், இப்ப எப்படி அடையாறு ஆலமரம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பஞ்சவடி க்ஷேத்திரம் சரியா? அந்த இடத்துக்கு சமர்த்த ராமதாசர் போய் சேர்றார். கரெக்டா அவர் வந்து ஸ்ரீராம நவமிக்கு முன்னாடி நாளே அந்த பஞ்சவடி க்ஷேத்திரத்தை அடைஞ்சுடுறார். நாசிக் பக்கத்துல தான், நாசிக்ல தான் இந்த பஞ்சவடி க்ஷேத்திரம் இருக்கு. ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன் போகிறதுக்கு.
இது வரைக்கும் போனதில்லை. பகவான் எப்போ கூப்பிடுறான்னு நிச்சயமா அழிச்சுட்டு போவான். கட்டாயம் போயிட்டு வருவேன். இனி ஆலமரத்தை பார்த்தா பஞ்சவட்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பஞ்சவட்டி வந்தோன்னு அந்த குழந்தைக்கு அவ்வளவு சந்தோஷமா. ஸ்ரீமத் ராமாயணத்திலே அகஸ்தியரே ராமச்சந்திரமூர்த்திக்கு சொல்லி அழகா ராமச்சந்திரமூர்த்தி வந்து தங்கின ஒரு ஸ்தலம் இந்த பஞ்சவடி க்ஷேத்திரம். ஆஹா ஆஹா ஆஹா. அப்படியே அந்த பஞ்சவடி க்ஷேத்திரம் வந்தாச்சு. அங்க இருக்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தியோட கோவில் பின்னாடி உட்கார்ந்தார். ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய 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 ராம ஜய ஜய ராம அப்படின்னு ஆனந்தமா இந்த குழந்தை ஜபிச்சான். இந்த குழந்தைக்கு பஞ்சவடி போனதுல எவ்வளவு ஆனந்தமோ அதை விட ஆனந்தம் ராமச்சந்திரமூர்த்திக்கு. என் பக்தன் என்னுடைய பஞ்சவட்டிக்கு வந்துட்டான், நான் ஆசைப்பட்டபடியே வந்துட்டான் அப்படின்னு அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். பகவான் சந்தோஷமானா என்ன கிடைக்கும் நாளை பார்க்கலாமா? ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ सीतारामचंद्रमूर्ति की जय. जय बोलो स्वामी समर्थ रामदास मूर्ति की जय. राधे कृष्णा.